வணக்கம், நான் ராஜி. இன்றைக்கி நம்ம பேச போகிற பதிவு ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி தாங்க. இது ஒரு பர்டிகுலர் டாபிக் அப்படின்னு சொல்கிறத விட, நான் காலையில் இன்றைக்கி அகாடமிக்கு வரும்போது என்ன பாதித்த ஒரு விஷயம், ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கையில் நேற்று ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. 2 வீலரில் வந்த ஒரு லேடி லாரியில் போயிட்டு மோதி, அதாவது நின்றுட்டு இருந்த லாரியில் போய் மோதியிருக்காங்க. மோதி அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுடைய உயிர் பிரிஞ்சு போயிருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸும் நான் இன்றைக்கி பார்த்தேன். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தலையில் மட்டும்தான் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் ரொம்ப மோசமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தலையில் அடிபட்டதுனால அவங்களுடைய மூளை மட்டும் தனியாக போய் சிதறி இருக்குது. அதை ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கொடுமையாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது பார்க்கையில் இந்தியாவில் இன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ஆக்சிடெண்ட்ஸால் உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை குறையவே கிடையாதுங்க. கம்ப்ளீட் லாக்டவுனில் மட்டும்தான் இது குறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறமும் இதாகிடுச்சு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹெல்மெட் போடல. இதில் இன்னும் வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோடைய ஹெட் மாஸ்டர் அவங்க. ஸோ ஒரு ஹெச்எம் இந்த மாதிரி அவங்களே ஹெல்மெட் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது. எவ்வளோதான் கவர்மெண்ட் சைடில் இருந்து அல்லது என்ஜிஓஸ் எல்லாமே நமக்கு ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னவோ பண்ணுறாங்க. அல்லது ஹெல்மெட் போடல அப்படின்னா ஃபைன் வாங்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நீங்கள் இதெல்லாம் பண்ணிட மாட்டிங்களா அப்படின்னு எவ்வளோ விஷயம் நமக்கு கொடுத்தாலும், நமக்கு வர்ற வரைக்கும், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் பாதிப்படைகிற வரைக்கும், நம்ம குடும்பத்தில் ஒரு உயிரிழப்பு அல்லது நம்மளுடைய சுற்றுப்புறம் நட்பு வட்டாரத்தில் ஒரு இழப்பு ஏற்படுற வரைக்கும் நமக்கு அது ஒரு அசால்ட்டுத்தனமாகவே இருக்குது இல்லைங்களா? யாரோ பண்ணுறாங்க, எதுக்கோ நம்ம அதுக்கு ஜஸ்டிஃபை வேறு பண்ணுவோங்க. நான் ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு, அவசரமாக நான் போகிறேன். ஆப்வியஸ்லி நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப அவசரமான காலகட்டங்களில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ரொம்ப வேகமாக போகிறோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக முன்கூட்டியே கிளம்பலாமா அப்படின்னா அது நம்மக்கிட்ட வர்றது கிடையாது. நைட் ஃபுல்லாக மொபைல் பார்க்குறோம். ஏன்னா இரவு நேரங்களில் அதிகமாக விழுத்திருக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வயது வித்தியாசம் இல்லாமல் இருக்குது. ஸோ நைட் லேட்டாக தூங்கிட்டு காலையில் லேட்டாக எந்திரிக்கிறோம். லேட்டாக எந்திரிக்கிறதோடைய பிரதிபலிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க எல்லா வேலையுமே பாதிக்கப்படுது. ஸோ அதனால அறக்க பறக்க அடிச்சு பிடிச்சி ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வேகமாக ஓட்டுறோம். ஸோ அதுலேயும் நம்ம ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் என்ன தான் வெளியிலேருந்து ஒருத்தர், இன்றைக்கி நான் சொல்கிறதுமே யாரோ ஒருத்தர் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் சொன்னால் தான் இதை செய்யணும் அப்படின்னு இல்லாமல், நம்ம உயிர், நம்ம குடும்பம், நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, நம்மளை நம்பி ஒரு சுற்று வட்டாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. நம்ம எல்லாரையும் போயிட்டு நீங்கள் ஒழுங்காக இருங்க நம்ம சொல்ல முடியாது. எப்பயுமே எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் செய்யணும், யாரோ அது சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோமே தவிர்த்து நம்ம அதை செய்கிறோமா அப்படின்னா பல விஷயங்களில் நம்ம அது பண்ணுறதே கிடையாது. நான் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ எனக்கு வெயில் காலம் அதிகமாகிடுச்சு, ஹெல்மெட் போடுறது கன்வீனியண்ட்டாக இல்லை, ஒரு மாதிரி அதிகமாக இருக்குது, எல்லாமே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் உயிர் அப்படின்றத மதிப்பை பார்க்கும்போது கொஞ்ச நேரம் வேர்வே தாராளமாக நம்ம தாக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ரோட் சேஃப்டி அப்படிங்கிறது தயவு செய்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக நம்ம கவனம் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்றா இருக்குது. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். லைசன்ஸ் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் நம்மளில் பல பேர் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி சில காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வண்டி ஓட்டுறதை பார்க்கல நமக்கே பயமாக இருக்குது. ஸோ எப்படி இந்த அளவுக்குலாம் வேகமாக போகிறாங்க அப்படின்னு அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த ட்ரெண்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை அப்படிங்கிறது விலை மதிப்பே இல்லாத உயிருங்க. அது ஏன் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி காலையில் நான் கேள்விப்பட்ட இந்த விஷயம், ஏன்னா இது ஒரு டீச்சர் அந்த மாதிரி இறந்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டீச்சர் அப்படிங்கும்போது சொசைட்டியில் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவங்க, அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடியவங்க, அடுத்த ஜெனரேஷனுக்கு வழிகாட்டுதல் தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கவங்க. அவங்க இந்த மாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் ஒரு ஹெட் இன்ஜுரியால் இறந்து போயிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு பக்கம் அந்த உயிர் இறந்து போனாங்கன்றதுக்கான வேதனை, அதே சமயத்தில் அவங்க இப்படி ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் இறந்துருக்காங்களேன்ற வேதனை, அவங்கள நம்பி இருந்த குடும்பம் என்ன ஆச்சு? ஸோ இதெல்லாம் வேதனைக்கு மேலே வேதனையாக தாங்க இருக்குது. இது எப்படி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி எனக்கு இன்றைக்கே உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்கிற ஒரு பெரிய ரெக்வெஸ்ட், பெரிய
வேண்டுகோள் என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. தயவு செஞ்சு கிளம்ப வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக கிளம்புங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ரோட்டில் போகையில் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தயவு செஞ்சு உயிரோடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. இது வந்து பெற்றோர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க எல்லார்கிட்டேயுமே நான் வைக்கிற ஒரு பெரிய ரெக்வெஸ்ட், பெரிய வேண்டுகோள் அப்படிங்கிறது இதுதான். வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இந்த அவேர்னஸை உங்களால் ஷேர் பண்ண முடியும் மற்றவங்களுக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லையா அட்லீஸ்ட் நீங்கள் இனிமேல் வெளியில் போகையில் மொபைல் எடுத்துக்கிறோமான்னு செக் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஹெல்மெட் எடுத்திருக்கீங்களா, வண்டியில் பெட்ரோல் இருக்கா, தேவையான டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு தயவு செஞ்சு செக் பண்ணி போங்க. சாலை விபத்துகள் குறையிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம், எப்பயும் நான் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றம் வந்து வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். ஜெயஹிந்த்.